வெல்கம் டு T2G சேனல். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, செய்யும் வரை எல்லா விஷயமுமே இம்பாசிபிள் தான். எதுவுமே முடியாது அப்படின்னு கிடையாது. நம்ம எல்லா விஷயத்தையுமே செய்ய முடியும். எதுவுமே செய்யும் வரை நிச்சயமாக முடியாத விதம். ஆனால் செய்து பார்க்கும்போது தான் தெரியும், அடடா இவ்வளவு ஈஸியானதா இது அப்படின்னு. ஒரு காரியத்தில் இறங்காமலேயே அது கஷ்டம் அப்படின்னு விலகி நிற்கிறது நிறைய பேருக்கு ஒரு பழக்கமாக இருக்குது. நிச்சயம் அது தவறான எண்ணம். எதையுமே இறங்கி பார்த்துடணும். அப்போ தான் அது முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு திடமான சிந்தனைக்கே நம்மளால் வர முடியும். நமக்கு தயக்கமே தேவையில்லை. சிலர் ஒரு விஷயம் செய்வதற்கு முன்னாடியே இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அதை செய்கிறதுக்கு தயங்குவாங்க. ஆனால் அது செய்தால்தான் தெரியும் அது ரொம்பவும் சுலபமானது அப்படின்னு. ஒரு விஷயத்தை எளிதாக செய்ய முடியும், கடினமாகவும் செய்ய முடியும். நம்ம எப்படி அதை செய்கிறோமோ அதை பொறுத்து தான் அது ஈஸியாக இல்லை கஷ்டமா அப்படிங்கிறது புரியும். இப்போ சில பேர் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அன்னன்னைக்கு படத்தை அன்னன்னைக்கு படிச்சிட்டா படிக்கிறதுங்கிறது கஷ்டம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ என்னால் முடியும் அப்படின்னு, எதுவுமே என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வேணும். என்னால் மட்டும் முடியுங்கிறது தான் தலக்கணும். ஆனால் என்னால் முடியும் அப்படிங்கிறது தன்னம்பிக்கை. என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்கு இருந்ததுன்னா எதுவுமே சாத்தியம்தான். முதல்ல நம்மளால் முடியும்னு நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக முடியும். என்னால் இதை செய்ய முடியுமா அப்படின்னு யோசிப்பதை விட வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் அது செய்து பார்க்கலாமே அப்படின்னு நம்ம நினச்சி அந்த விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா அது ஃபெயிலியர் ஆனால் கூட அது நமக்கு சக்ஸஸ் தான். இப்போது சில பேர் மேக்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க 90% மேக்ஸ் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக மேக்ஸ் கஷ்டம் இல்லை, மற்ற சப்ஜெக்டை விட மேக்ஸ் ஈஸி. ஆனால் டெய்லி நம்ம போட்டு பார்க்கணும். டெய்லி ஒரு 10 கணக்கு போட்டு பார்த்தாலே கணக்கு ரொம்ப 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 ஈஸியாகிடும். எந்த ஒரு விஷயமுமே பார்க்கும்போது கஷ்டமாக தான் தெரியும். என்ன தான் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு துணிச்சலோடு நம்ம செயல்பட்டோன்னா அந்த செயல் ஈஸியானதாக தான் இருக்கும். நம்ம டெய்லி ஸ்கூலில் நடக்கிற அந்த மேக்ஸ் ஒவ்வொரு எக்ஸசைஸாக தான் நடத்த முடியும். இப்போ ஸ்கூல்லையே டோட்டலாக ஒரு 10 எக்ஸசைஸையும் ஒரே நாளில் நடத்த மாட்டாங்க. ஒரு எக்ஸசைஸ் இல்லை 2 எக்ஸசைஸ் அப்படி தான் நடத்துவாங்க. அந்த எக்ஸசைஸ் நடத்துனதை அன்றைக்கி ஈவினிங்கே நம்ம வீட்டில் ஒரு தடவை போட்டு பார்த்தோன்னாலே நமக்கு மேக்ஸு ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம போட்டு பார்க்காம விட்டுட்டு எக்ஸாமுக்கு முதல் நாள் போட்டு பார்க்கும்போது தான் மேக்ஸ் ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்டாக நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆக்சுவலி நம்ம தப்பு நம்ம மேலே தான் இருக்குது, சப்ஜெக்ட் மேலே கிடையாது. நெக்ஸ்ட்டு ஈடுபாடு வேணும். ஈடுபாட்டோடு செய்தால் எல்லா விஷயமுமே ஈஸியாக தாங்க இருக்கும். தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் நம்முடைய வெற்றிக்கு வழிவகுக்கும். வாழ்க்கையில் எல்லா விஷயமுமே கடினம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. முயன்று பாருங்கள், முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை இவ்வுலகில். ஸோ எல்லாமே ஈஸி தான். எதையுமே பார்த்த உடனே அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் நிச்சயம் இது சிறப்பாக செய்வேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்து பாருங்கள். எல்லாமே நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறப்போ தோல்விகளும் வெற்றிகளும் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்கும்? வெற்றி என்றாலும் தோல்வி என்றாலும் சமமான நிலையில் இருக்கும். மனதை கொண்டு விட்டாலே எதுவுமே நம்மளை பாதிக்காது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை தோல்வி அப்படின்னா உடனே என்ன பண்ணுறாங்க, நத்தையாக கூட்டுக்குள்ளே சுருண்டு ஒடுங்கி விடுறாங்க. சிலர் மதிப்புமிக்க உயிரையும் கூட மாய்த்துக்கிறாங்க. எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன், எக்ஸாமில் மார்க் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. ஸோ இதையெல்லாம் தவிர்க்க நல்ல நல்ல எண்ணங்களை நம்ம மனசில் வளர்த்து வெற்றி தோல்வி எது வந்தாலுமே சரி அதை சமமாக மதிக்க கற்றுக்கணும். நம்ம தோல்வி இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றிக்கான ஒரு படிக்கல் தான் தோல்வி அப்படின்னு நினச்சிட்டு அடுத்தது வெற்றியை நோக்கி நம்ம போனோம் அப்படின்னா நம்மளோட வெற்றிங்கிறது ஒரு அபார வெற்றியாக நம்ம கண்ணுக்கு தெரியும். இதோ இன்றைய தலைமுறைக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய சில வரிகளை நிறைய கவிஞர்கள் சொல்லியிருக்காங்க. நிறைய அறிஞர்களும் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ பலம் கொண்ட உடலை விட தன்னம்பிக்கை கொண்ட மனம்தான் சிறந்தது. வெற்றிக்கான நிரந்தர வழி தோல்வி அடைந்த பின்னும் அதை இன்னும் ஒரு முறை முயற்சித்து பார்க்கலாம். நம்மால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி, நினைத்ததை முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சி. எதிலும் வாழ பழகிக்கொள், அப்பொழுதுதான் எதையும் தாங்கும் இதயம் வரும். உயரத்தை அடைய நம்பிக்கை அவசியம். அந்த நம்பிக்கை உங்கள் மேல் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். பணத்தால் சாதிக்க முடியாத எவ்வளோ விஷயத்தை கூட நம்மளோட முயற்சியினால் சாதித்து காட்ட முடியும். சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளோட ஆள் மனசில் தோன்றிடுச்சுன்னா எது இருந்தாலும் இல்லைன்னாலும் நம்ம அந்த சாதிக்கணுங்கிற அந்த எண்ணம் மட்டும் நம்மளை சாதிக்க விடும். நம்மளோட விடாமுயற்சியால் சுமைகளை கண்டு துவண்டு விடக்கூடாது. இந்த உலகத்தையே சுமக்கும் பூமியே
அது மேலே தானே நம்மளே இருக்கோம். ஸோ நம்ம கண்டிப்பாக விடாமுயற்சியை விடாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜகத்தையே ஆள முடியும். வெற்றி துவக்கமும் அல்ல, தோல்வி முடிவும் அல்ல, முயற்சி ஒன்றே அதை முடிவு செய்யும். ஒரு நொடி துணிந்தால் வாழ்க்கையை முடித்து விடலாம், ஆனால் ஒவ்வொரு நொடியும் நாம் துணிந்தால் அதே வாழ்க்கையை ஜெயித்து காட்டலாம். ஃபிடல் காஸ்ட்ரோ சொன்னது போல 10வது முறையாக கீழே விழுந்தவனை பார்த்து பூமி சொன்னது, நீ 9 முறை எழுந்தவன் என்று. வானவில் தோன்றும் போது வானம் அழகாக இருக்கும், நம்பிக்கை தோன்றும் போது நம் வாழ்க்கையும் அழகாக இருக்கும். எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம். நமது எண்ணம்தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது. தயங்குபவர் கை கட்டுகிறார், துணிந்தவர் கைத்தட்டல் பெறுகிறார். ஃபிடல் காஸ்ட்ரோ சொன்னதெல்லாம் மனசில் நிறுத்திட்டு துணிவோடு நம்ம செயல்பட்டு முன்னேறுவோம். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.